பக்தி யோகம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஷியாமலா நவராத்திரிங்கிறது சக்தி வழிபாட்டில் அதிகம் அறியப்படாத நவராத்திரி விரதங்கள். பொதுவாக சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஷியாமலா நவராத்திரிங்கிறது என்ன, இது எப்போ கொண்டாடப்படுது அப்படிங்கிற விவரங்கள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இது ஷியாமலா தேவியுடைய வழிபாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. ஷியாமலா தேவி மகா வித்தியகளில் ஒருவரான மாதங்கியினுடைய ஒரு அம்சமாக சொல்லப்படுது. வாக்கு சக்தி, ஞானம், கலை, சங்கீதம், தந்திர ஞானம் இதனுடைய ஒட்டுமொத்த அதிபதினா அவங்க ஷியாமலா தேவி மட்டும்தான் சொல்லப்படுது. சரஸ்வதி தேவியினுடைய ரகசிய தந்திர வடிவம்னு ஷியாமலா தேவியை சொல்கிறாங்க. உச்சிஷ்ட சக்தி எனப்படும் சமூக மரபுகளை மீறிய அதீத ஞானத்தினுடைய வடிவம் தான் ஷியாமலா தேவி. ஷியாமலா நவராத்திரி தை மாதத்தில் வருவதால் தை நவராத்திரி என்னும் சொல்லப்படுது. இந்த நவராத்திரி தை மாத வளர்ப்பிறை பிரதம திதியில் தொடங்கி நவமி திதி வரைக்குமே 9 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய இந்த ஷியாமலா நவராத்திரி எல்லோராலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டால் அவரவர்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டில் இது ஜனவரி 19ஆம் தேதி முதல் தொடங்கியிருக்கு. இந்த நாட்களில் ராஜஷியாமலா அல்லது மாதங்கி தேவி முதன்மை தெய்வமாக வணங்கப்படுறாங்க. இவங்க லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய மந்திரி அமைச்சருங்கிறதுனால மந்திரினி அப்படின்னு சொல்லப்படுது. இது 4 வகையான நவராத்திரிகளில் ஒன்றாக குப்த நவராத்திரி. இது மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, அந்த வகையை சார்ந்ததுன்னு சொல்லப்படுது. ஷியாமலா தேவி கலைகள், இசை மற்றும் ஞானத்திற்கு அதிபதி. இந்த நாட்களில் அவரை வழிபடுவதன் மூலம் வாக்குவன்மை, அதாவது பேச்சாற்றல், கல்வியில் தேர்ச்சி, கலைகளில் மேன்மை, அறிவுத்திறன் கிட்டும் என்பது நம்பிக்கை. இந்த நாட்களில் ஷியாமலா தண்டகம் பாராயணம் செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் ஷியாமலா தேவியின் ஒரு வடிவம்ங்கிறதுனால மதுரையில் இந்த நவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். ஷியாமலா நவராத்திரியினுடைய 9 சக்தி நிலைகள் என்ன தெரியுங்களா? 1 வாக்கு தோற்ற சக்தி, 2 சொல் கட்டுப்பாட்டு சக்தி, 3 கலைஞான சக்தி, 4 மந்திர ஆற்றல், 5 தர்க்க ஞானம், 6 உள் ஞானம், 7 தந்திர சித்தி, 8 ஆன்மவாக்கு, 9 பராவாக்கு, அதாவது உயர்ந்த நிலை. இந்த பராவாக்கு என்பது யாருக்கு ரொம்பவே பொருத்தம் தெரியுங்களா? எழுத்தாளர்கள், புலவர்கள், ஜோதிடர்கள், தந்திர சாதகர்கள், கலைஞர்கள், ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த ஷியாமலா நவராத்திரி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் தெய்வ கடாட்சத்தையும் வாக் சித்தியையும் கொடுக்கும்னு நம்பப்படுது. முக்காலம் உணர்ந்தவள், முத்தொழில் புரிபவள் ஆதி பராசக்தி. பொதுவாக வருஷத்தில் வரக்கூடிய 4 நவராத்திரி, ஆடி மாதத்தில் வரக்கூடியது ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி, தை மாதம் ஷியாமலா நவராத்திரி, சித்திரையில் வசந்த நவராத்திரி. இப்படி 4 நவராத்திரிகளில் 9 நாட்கள் நடைபெறும். அதில் ரொம்ப விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட நவராத்திரி தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி திருவிழா தான். ஷியாமலா நவராத்திரி பூஜை தை அமாவாசை கழித்து மறுநாள் கொண்டாடப்படுறதுனால இதை பூரண கலசத்தில் ஆவாகனம் செஞ்சு பூஜிக்கலாம். இந்த நாளில் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை வழிபடணும். சரஸ்வதி தேவி பச்சை நிறத்தில் உடைய அம்பாளாக இருப்பாங்களாம். அது மதுரை மீனாட்சி அம்மனை குறிக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலில் ஷியாமலா நவராத்திரி ரொம்பவே சிறப்பாக நடக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி அந்த நாளில் புத்தகம் என்ற பேனா போன்ற பொருட்கள் சரஸ்வதி தேவியின் படத்தின் முன் வைத்து வழிபாடு செய்யப்படும். ஷியாமலா நவராத்திரி நடைபெறக்கூடிய நாட்களில் காலை மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி அம்பாளை ஸ்தோத்திரம் செய்யணும். ஷியாமலா தண்டகம் படிக்கிறது நல்லது. வாசிக்க தெரியாதவங்க யூடியூப்பில் போட்டு கேட்கலாம். லலிதா சகசரநாமத்தை பாராயணம் செஞ்சு பாயசம் நிவேதனம் செய்கிறதுனால அதிக பலன் உண்டாக்குன்னு சொல்லப்படுறது. பச்சை வண்ண உடையை அம்பிகையின் படத்துக்கு அல்லது திருவுரத்திற்கு சாற்றி அதை தானம் செய்தால் துன்பங்கள் தீர்ந்து நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஓம் ஸ்ரீ ஷியாமலா தேவியை நமஹா. ஸ்ரீ ஷியாமலா தேவிக்கு பல மந்திரங்கள் இருக்கு. அதில் ஒன்று ஓம் சங்கீத யோகினியை நமஹா. இவை இசை காக்க சொல்லப்படுறது. ஓம் கதம்பவன வாசினியை நமஹா. இந்த
மந்திரமானது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்திலிருந்து சொல்லப்படுறது. காயத்ரி மந்திரமான ஓம் ஷியாமலா தேவி வித்மகே காமேஸ்வரி ச தீமகி தன்னோ தேவி பிரசோதயாத் என்பது காயத்ரி மந்திரம். இவை ஞானம், கலைகள் மற்றும் புத்திசாலித்தனத்தை பெற உதவுகின்றன. பொதுவாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் ஓம் ஷியாமலா தேவியை நமஹ, ஓம் மந்திர நாயிகாயை நமஹ, ஓம் மந்திரினியை நமஹ என்று சொல்லப்படும். ஷியாமலா தேவியை பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய புத்திசாலித்தனத்திற்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். ஓம் சுகப்பிரியாயை நமஹ, இவை பேச்சு திறமைக்கு உகந்தது. ஓம் சங்கீத யோகினியை நமஹ, ஓம் வீணா சக்தியை நமஹ, ஓம் வைநீகி சக்தியை நமஹ என்பது இசை கலைகளுக்காக சொல்லக்கூடிய மந்திரம். ஷியாமலா தண்டகத்தினுடைய சுருக்கமானது சர்வ தீர்த்தாத்மிகே, சர்வ மந்திராத்மிகே, சர்வ தந்திராத்மிகே, சர்வ யந்திராத்மிகே, அனைத்து தீர்த்தம், மந்திரம், தந்திரம், யந்திர வடிவம் என்பவள் ஷியாமலா தேவி. மேற்கூறிய இந்த மந்திரங்கள் ஷியாமலா தேவியினுடைய அருள் பெற்று ஞானம், கலைகள், அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை பெற நமக்கு உதவுகின்றன.